தங்கல் தமிழில் வந்து யுத்தம் அப்படிங்கிற பேரில் வந்திருக்க அமீர் கான் சாருடைய திரைப்படம். இதில் நடித்த மற்ற நடிகரோட பேர்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரு சாதாரண ஆடியன்ஸாக நான் படத்தை பார்க்குறேன். எனக்கு பெருசாக வந்து இந்த படம் வந்து பயங்கரமான விஷயங்கள் எதுவுமே அந்த படத்தோட பேக்ரவுண்டு, யார் டேரக்டர் இப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு பெருசாலாம் தெரியாது. அதை நான் நோட் பண்ணுற ஆளும் கிடையாது. ஒரு படம் அப்படிங்கிறப்ப அந்த படம் என்ன பாதிப்பை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். யார் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விட. அப்படி பார்க்கும்பொழுது இந்த திரைப்படம் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இறுதி சுற்று படம் வந்து பாக்ஸிங்கில் இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் நமக்கு புரிய வச்சு பெண்மையை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வச்சுதோ, அதே மாதிரி இந்த திரைப்படம் இந்த ரெஸ்லிங், அதாவது மல்யுத்தம் அப்படிங்கிற விஷயம் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக வந்து காட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த விஷயம் வந்து பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும், ஏன்னா அவங்களாலையும் முடியும், எந்த விஷயங்களையும் செய்கிறதுக்கு பெண்கள் வந்து சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நமக்கு மிக தெளிவாக காட்டிய ஒரு அற்புதமான மனிதரை பற்றிய படம் தான் இந்த படம். இந்த தீபா பபிதா அப்படிங்கிற 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை, அவங்க அப்பா வந்து அவங்களுக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஒரு கிராமத்துக்குள்ளேருந்து ஒரு பெண்களை வந்து மல்யுத்த வீராங்கனையாக மாற்றணும் அப்படின்னா அதற்காக எந்தெந்த விஷயங்களை இழக்க நேரிடும், எவ்வளோ அவமானங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்க. உண்மையாலுமே அந்த மனுஷனுக்கு நம்ம மிகப்பெரிய சல்யூட்டு கொடுத்தே ஆகணும். அவரை விட அற்புதமான ஒரு தகப்பனை வந்து நம்ம வந்து மோட்டிவேஷனுக்காக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரன், வெளிநாட்டில் வந்து அவன் பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாருமே வந்து பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆபிரகாம் லிங்கன் வந்து பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்துல் கலாம் சார் கூட பீப்புள்ஸ் பிரசிடென்ட் தான். அவரை பற்றி பெருசாக நம்ம பேசுகிறதில்ல, இறந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பயங்கரமாக மதிப்போம், செத்து போயிட்டானே எதுவுமே மதிக்க மாட்டோம். அது நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு உள்ளுக்குள்ளே என்ன சரக்கு இருக்குன்னு தேவையில்லை, அது பொருளுக்கு மேலே இருக்கிற ரேப்பர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் வெளிநாட்டுக்காரர் என்ன விற்கிறான், அதாவது ஃபாரின் ப்ராடக்ட்டு, ஃபாரின் சாக்லேட்டு, ஃபாரின் ஃபிகரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஹீரோயின்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபாரின் பொருளாக பார்த்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்து மிகப்பெரிய டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணின பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறிஞ்சிடுறோம் ஒரு இடத்துல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் படத்தில் பண்ணால் தான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். நம்ம ஒழுங்காக புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தோம், ஒழுங்காக பேப்பரை படிக்க ஆரம்பித்தோம்னாலே நம்ம நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற விஷயம் ஒழுங்காக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் பேப்பரை கூட, புத்தகம் கூட இந்த விஷயங்களை அதிகமாக பேசுகிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம நிறைய பேர் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்து போனதுனால தான் இவங்கள மாதிரி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற பல பேருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவரை பற்றி புத்தகம் வந்திருக்கு, இந்த பொண்ணுங்களை பற்றி புத்தகம் வந்திருக்கு, இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கிறப்போ நம்ம ஒழுங்காக புத்தகத்தை படிச்சிருந்தாலே இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைச்சிருக்கும். அமீர் கான் எடுத்து அந்த படத்தை பண்ணி அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய டிமானிட்டேஷன் டைமில் கூட 100 கோடி கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு மக்கள் இறங்கி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறப்ப தான் நமக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஸோ சினிமாக்காரன் சொன்னால் மட்டும்தான் நாட்டில் நமக்கு சேவை உணர்வும் அதே மாதிரி நம்மளுடைய வீராங்கனைகளை மதிக்கக்கூடிய தன்மையும் நமக்கு வந்திருக்கு. அது கூட அந்த படத்துக்காக மட்டும்தான். அந்த படத்தில் காட்டுற அந்த தீபா பபிதா அப்படிங்கிற அந்த கேரக்டர் மட்டும்தான் நம்ம மைண்டில் நிற்குமே தவிர உண்மையான அவங்கள வந்து தேடி பார்க்குற எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த படம் அதை மாற்றும். நமக்கு எந்த வித மோட்டிவேஷனான தாட்டு கூட நமக்கு வரலாம். ஆனால் இந்த படத்து மூலமாக ஒரு நல்ல தாட் வரணும். பெண்கள் எதற்கும் சலித்தவர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயம். சலித்தவங்க கிடையவே கிடையாது சத்தியமாலுமே. அதாவது பெண்மையை, தன்னுடைய பெண்மையை கண்டிப்பாக ஒழுங்காக உணர்ந்த எந்த பெண்ணும் அந்த பெண்மையை தரக்குறைவாக நடத்துக்கிற, அந்த பெண்மையை தாழ்வாக நினச்சிக்கிற எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், உண்மை தான். இப்போ அது மாறிக்கிட்டு இருக்கு. ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத மீறி பெண் வந்து ஆணை வந்து ஆதிக்கம் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய வந்து சக்தியாக மாறிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ண சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபா பபிதா அப்படிங்கிற இந்த பொண்ணுங்க 2 பேரும் சரி, அதே மாதிரி PV சிந்து பொண்ணுவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்மளை பெருமைப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். படம் எப்படி இருக்குது, எவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு, அமீர் கான் எப்படி நடிச்சிருக்காரு, உடம்பு குறைச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு தேவையான விஷயம். ஒரு படத்தை ஒரு கருத்தை நம்மக்கிட்ட சொல்லி கொண்டு வரதுக்காக அவங்க என்ன வேணாலும் பாடுபடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நடிகனுடைய வலியை நம்ம உணர்ந்த அளவுக்கு அந்த
படத்துடைய அந்த அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பொண்ணுங்கள் வந்து அந்த வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்களோ அந்த வலியை நம்ம எவ்வளோ பேர் உணர்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த படத்தில் அதிகமாக பேசப்படுது அமீர் கான் மாதிரி நானும் உடம்பு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை மீறி நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய உறவுகளுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க யாராவது ஒருத்தங்க அவங்களுடைய டேலண்ட்டை கொண்டு வரதுக்கு வந்து அவங்கள தரக்குறைவாக பேசும்பொழுது அது எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுற ஒரு சக்தியாக இருக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தீபா பபிதாவுக்கு அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அப்பா கிடைச்சார்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு அண்ணனாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் மூலமாக வேணாலும் யார் வேணாலும் பெரிய ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ யாரை வேணாலும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் கிடைச்சிருந்தா உங்கள் வாழ்க்கையில் மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. உலகத்தில் ரொம்ப ஈஸியான விஷயம் அட்வைஸ் பண்ணுறதும் மோட்டிவேட் பண்ணுறதும் தான். அட்வைஸ் பண்ணுறது பண்ணால் யாருமே கேட்க மாட்டாங்க, ஆனால் மோட்டிவேட் பண்ணால் யாராக இருந்தாலும் கேட்பாங்க. நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவன் நம்மளோட முன்னேறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த பொறாமை, நம்மளோட பெரிய ஆயிடுவானோ, நம்மளோட அப்படி ஆயிடுவானோ இப்படி ஆயிடுவானோலாம் யோசிச்சுக்கிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சவங்க சக்ஸஸ் ஆகிறப்போ நம்மளும் அந்த சக்ஸஸ் உணர்வோம். உண்மையாக சாதித்த யாருமே நீங்கள் கொடுத்த உதவியும் நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷனையும் வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க. இதுதான் இந்த படத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நான் தான் உலகத்திலே ரொம்ப லேட்டாக இந்த படத்துக்கு ரிவ்யூ போடுறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டு நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, ரிவ்யூவில் எல்லாமே சொல்லுகின்ற விஷயம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் பெண்மைக்கு உண்டான முக்கியத்துவத்தையும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாருமே இந்த யுத்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான விஷயத்தை வாழ்க்கையில் சந்திச்சு தான் இருப்போம். யுத்தத்தை சந்திக்காத யாருமே கிடையாது. எல்லாருமே சரி, நம்மளுடைய நெகட்டிவ் தாட் தான் நம்மளுடைய மிகப்பெரிய யுத்தத்துக்கான காரணமே. அந்த நெகட்டிவ் தாட்டை களைஞ்சி எறியணும், அந்த நெகட்டிவ் தாட்டை தூக்கி எறியணும் அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய மிகப்பெரிய சக்தி என்னென்னா, நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை, நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை, நம்ம ஃப்ரெண்டு மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை. இந்த எல்லா நம்பிக்கையை விட தன்னோட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். இறுதிச் சுற்று படத்தை எந்தளவுக்கு பாராட்டணுமோ, எந்தளவு பாக்ஸிங் உண்டான பாலிடிக்ஸ் அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்களோ, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸை பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் அந்த டேலண்ட்டை கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கூட ஒழுங்காக ஹெல்ப் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நடந்திருக்கு. எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன், ஏன்னா எனக்கு டிக்கெட் கிடையில, நான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன். லேட்டாக பார்த்தாலும் பரவாயில்ல, லேட்டாக இந்த படத்தை பற்றி பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். பெண்களை கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. லவ்வர்ஸ் கொஞ்ச நாளைக்கு இந்த கிளுகிளுப்பான படங்களை பார்க்கறத விட்டுட்டு இந்த மாதிரி படங்களை கொண்டு வந்து காட்டினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பெண்மைக்கு உண்டான முக்கியத்துவம் உங்களோட லவ்வர்ஸுக்கும் புரியும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.